ஒரு வெண்முரசுக்கள் மற்றும் மயில்கள் நிறைந்த காடுகளில் யானை தனது கப்பெங்கியும் உள்ளே நடனமாடுவது போல தோன்றுகிறது. என் ஆசை இளநீர் அதுவே மிகச் சிறந்தது என்று யானை மெதுவாக பேசினது. நான் போவேன் காடு பக்கம், அங்கு என் தோழிகள் காத்திருப்பார்கள் என்று யானை கூறியது. அந்த காட்டு வழியில் சிறிய பனிக்கோழி பாட்டி தேன் பானம் பந்தலிட்டு தயார் செய்தாள் ரொட்டி. யானை உண்ணத் துவங்க ஊரே ரசித்தது. அங்க யானை எங்கே போகிறாய் என கேள்வி கேட்டதும் அவன் சிரித்து பார்த்தான். வெள்ளை மேகத்தில் ஒரே வண்டி மேலே பறந்தது பரவசமாய். யானையின் கனவில் கூட அது ஒரு ஏரியோ ஏதோ கோலம். வெளிச்சம் வீசும் நிலவு கிழத்தில் மழை மட்டும் தூங்கியது. யானை மட்டும் விழிக்கையில் நட்சத்திரம் கூட ஆடியது. மரம் ஒன்று மொட்டு தந்தது மொட்டை முந்திரிக்கு அருகில். யானை தன் தோளால் தீட்டிக் செய்தது ஓவியம் ஒரு வண்ணத்தில். நீ செய்த ஓவியம் பார்த்தேன், அது ஒரு கனவாய் போலிருந்தது என்று பாலூட்டும் தாயாகி வணங்கி வந்த குதிரை கூறினாள். கூட்டம் ஒன்று கைகொட்டி யானையின் ஓவியக் காட்சிக்கு மழைப்பாட்டாக வந்தது. மேகம் வீணை இசைத்தது. கடைசியில் யானை சொன்னது, நான் ஆசைப்படும் எல்லாவற்றுக்கும் இளநீர் நடனம் நண்பர்கள், இதுவே என் வாழ்நாள் சொர்க்கம்.